தேவன் அறிந்திருக்கிறார், அறிந்து கொண்டேன் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னொரு கேள்வி ஆண்டவர் சொல்றார். என்னன்னா, மத்தவங்க பார்க்காத இடத்திலயும் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்களேன், நான் உங்களை அறிந்திருக்கிறேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். பாவத்திலே இருந்து கொண்டே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. ஆண்டவர் உங்களை அறிந்து கொண்டதினால், அவர் உங்களை தெரிந்து கொண்டதினால், ஆண்டவர் உங்களை தண்டிக்கிற நேரங்கள் வரும்போது தண்டிப்பார். உங்களை சிட்சிப்பார். உங்களை சீர்படுத்துவார். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மனுஷங்க பார்க்காத இடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? குடும்பத்துல ஒருவேளை சபைக்கு வரும்போது நீங்க வெளிய பரிசுத்தமா காணப்படலாம். ஆனா தனிமையான, அந்தரங்கமான காரியத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க சிந்தனை எப்படி இருக்கு? உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்களேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள வெளிய கொண்டு வரும்போது, அவங்கள ஆச்சரியமாய் நடத்தினார். மன்னாவ கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், காடையை கொடுத்தார். ஆனா, அவங்க அவங்கள அறிந்து கொண்டார் என்பதற்காக, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவர் அத விடவே இல்ல. ஆண்டவர் அவர்களை சீர்திருத்தும்படி, அவர்களை தண்டிக்கும்படி ஆண்டவர் பல காரியங்களை செய்தார். அதுல ஆண்டவருடைய சமூகத்துல நெருங்கி வந்தவங்க தான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடிந்தது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மறைவான காரியங்களை ஆண்டவர் சுட்டிக்காட்டும்போது, தேவையில்லாத காரியங்கள உங்கள விட்டு எடுத்து போடணும்னு ஆண்டவர் சொல்லும்போது, நீங்க கீழ்ப்படிவீங்களா? மத்தவங்க பார்க்க முடியாத இடமா இருக்கலாம். மத்தவங்க பார்க்க முடியாத காரியமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நீங்க மறைக்கவே முடியாது. உங்களுடைய சிந்தனைகள ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. மனுஷங்க கிட்ட உங்க சிந்தனைகள மறைக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள மனுஷங்கிட்ட மறைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு எதையுமே மறைக்க முடியாது பிரியமானவர்களே. ஆண்டவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ, எதை விட்டு விலக சொல்லுகிறாரோ, எந்த உறவை விட சொல்லுகிறாரோ, அதற்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கு நீங்க கீழ்ப்படியாம, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார்ன்னு தப்பா நினைக்கவே கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார்.